முடிஞ்சிரும், ஒரு லவ் மூவி முடிஞ்சிரும் நினைப்போம். ஆனா கரெக்டா அந்த கிளைமாக்ஸ் ஒரு டிஃபரெண்டான கிளைமாக்ஸ் கொடுத்து டக்குன்னு அதை அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்காங்க. பட் டிஃபரெண்டான கிளைமாக்ஸ் படம் போய் எல்லாரும் போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். டிஃபரெண்டான கிளைமாக்ஸா இருக்கு. சொல்லியிருக்காங்க. பார்க்க முடியும் சார். 2 வாட்டி 3 வாட்டி கூட திரும்பி வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. காமெடியா இருக்கும் போதெல்லாம் நினைச்சிட்டு வந்தோம். ஆனா உங்களுக்கு கதை மட்டும்தான் அதிகமா காட்டுறது, மாதிரி ஒண்ணுமே காட்டல. ராஜேந்திர சார் நடிச்ச சில சீன்ஸ் வந்துட்டு காமெடி நல்லா இருக்குது. புது அறிமுகம் ஆனந்த பாபு பையன் இனி வர வரும் காலத்தில் நல்லா நடிப்பாரு. இப்போ பரவாயில்ல. லாஸ்டோட கதை நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிக்கிறாரு. இதெல்லாம் யூத் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியா படம் பார்க்க முடியும். ஃபேமிலியில் முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படம். நன்றி. ரொம்ப ரொம்ப படத்துல தான் இந்த குடிக்கிறாங்களா அவங்களுக்காக தான் மெயின். இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு குடிக்காம இருந்தா அதே போதும். கடைசி அந்த குடி தான் நாட்டை கெடுக்கிற கான்செப்ட். படம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு இளைஞர்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி அந்த மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த இளைஞர்கள் எப்படி மதுனால கெட்டு போகிறாங்க, சீரழிகிறாங்க அப்படிங்கிறது. ஆமாம், படம் ஃபுல்லாக இருந்துச்சு. முட்டராஜன் சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்லா காமெடி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங் 2 சாங் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. குடிக்காரர்களுக்காக எடுத்த படமாக இது இருக்கு. ஒவ்வொரு குடிமகனை பார்த்து இது திருந்தணும்னு நினைக்கிறேன். கடைசி அந்த குடி தான் நாட்டை கெடுக்கிற கான்செப்ட். அது நல்லா இருக்கு. படமும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நம்பர் அடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பர். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ குடிக்காரங்க இதை பார்க்கணும். மெயினாக குடிமகன்கள் பார்க்கணும், பார்த்துட்டு திருந்தணும். என்ன கருத்து சொல்லுவாங்க படத்துல தான் இந்த குடிக்கிறாங்களா அவங்களுக்காக தான் மெயின். இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு குடிக்காம இருந்தா அதே போதும். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கணும். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அருமையா பண்ணியிருக்காங்க. அதாவது படம் ஸ்டார்ட் பண்ணது முடியல ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தது, காமெடியா இருந்து. மொட்டராஜன் வர சீன்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. கடைசியில் எமோஷன்ல முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படம். நன்றி. ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மனவிட்டு சிரிச்சோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனவிட்டு சிரிச்ச அளவுக்கு படம் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியாக்காக தான் டைரக்டர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்குது. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். குடியை பத்தி மொட்டராஜன் காமெடி நல்லா இருந்தது. குடியை பத்தி அவேர்னஸ் நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். டீசெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. யூத் பார்க்க வேண்டிய படம். நல்ல டைரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. மொட்டராஜன் சார் நல்லா நடிச்சுக்கிறாரு. காமெடி நல்லா இருக்குது. படம் விறுவிறுன்னு போகுது. யூத் பார்க்க வேண்டிய படம். படம் வந்து நல்ல கருத்து சொல்ல வேண்டிய வருது. அதாவது மெயின் யூத் தான். பசங்களாம் குடிச்சு கெஞ்சா அடிச்சு நாசமாயினுங்கிறானுங்க. இந்த படம் வந்து அவங்க பார்த்தாக்கா உண்மையிலே படம் நல்லா இருக்குது. லாஸ்டோட கதை நல்லா இருக்குது. நல்லா பிடிச்சிக்கிறாரு டைரக்டர். இதெல்லாம் யூத் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி தான் தாராளம் பார்க்கணும். குடும்பத்தோட பார்க்கணும். கூட வந்து பசங்களை கூட்டு வரணும். வீட்டுக்கு இருக்கிற பசங்களை கூட்டு வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாக்கா பசங்க திருந்தாங்க. இது மக்களுக்கு முக்கியமான படம். படம் நல்லா இருக்குது. பொண்ணுடைய அப்பா நல்லா நடிச்சுக்கிறாரு. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறாரு. கதை நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா படிச்சுக்கிறாங்க. அதுவும் நாயகேஷோட பேரன். நாங்களாம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் நாயகேஷ் ரசிகர். அதனால அவரும் நல்லா நடிச்சுக்கிறார். இருக்குது. பாட்டுலாம் நல்லா இருக்குது. மொட்டராஜன் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. புது காமெடி நல்லா இருக்குது. புது அறிமுகம் ஆனந்த பாபு பையன் இனி வர வரும் காலத்தில் நல்லா நடிப்பார். இப்போ பரவாயில்ல. கான்செப்ட்னா குடிக்கிறது நிப்பாட்டுறதுக்கு வேண்டி அந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட படம் பார்க்க சூப்பரா இருக்குது படம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து கதையோட சேர்த்து காமெடியை வச்சு சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த படத்தை ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். அப்படிலாம் ஒன்றும் நாங்களும் வந்துட்டு மூவியாக இருக்குமோ குழந்தைங்களோட தான் வந்தோம். மூவியாக இருக்குமோலாம் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் உங்களுக்கு கதை மட்டும்தான் அதிகமாக காட்டுறது. மாதிரி ஒன்றுமே காட்டலை.
ராஜேந்திர சார் நடிச்ச சில சீன்ஸ் வந்துட்டு காமெடியா தான் தெரிஞ்சு தவிர்த்து எதுவுமே தப்பா எதுவுமே தெரியல, கன்வே ஆகல. ஸோ நல்ல படம் வந்து ஃபேமிலியோடய பார்க்கலாம், எந்த ஏசின்ஸுமே கிடையாது. ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கதையோட கொண்டு போய் ஸ்லோவா போனாலுமே செகண்ட் ஹாஃப்ல ராஜேந்திர சார் வந்ததுக்கு அப்புறம் காமெடியோட சேர்த்து கதையும் இன்னும் சூப்பரா போச்சு. படம் சூப்பரா இருக்குது, ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம், எந்த ஒரு 18+ மூவியும் கிடையாது, கண்டிப்பா சூப்பரா இருக்கு. இது உருட்டு படம். டைரக்டர் பாஸ்கர் சதாசிவம் அவர் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறார். வேற ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் சொல்லியிருக்காங்க மெயினா. அதாவது ஃபேமிலி பிளானிங். எம்ஜிஆர் காலத்துல 2 குழந்தைகள் மேல வேணான்னு குடும்ப கட்டுப்பாடு சட்டம்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து கருத்தை இருக்கிற மையம் வந்துட்டு நாங்க குழந்தை உண்டாக்க நாங்க ஹெல்ப் பண்றோம்னு பண்றாங்க. இந்த குடியால இந்த மலட்டுத்தன்மை வருது இளைஞர்களுக்கு, அதனால குடியும் பாதிப்பு வருது, அதனால இது பண்ணக்கூடாது, குடிக்க கூடாதுன்ற மெசேஜும் சொல்லியிருக்காங்க. பார்க்க முடியும் சார். 2 வாட்டி 3 வாட்டி கூட திரும்பி வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. காமெடி நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. முடிவு கொஞ்சம் கனமா தான் இருக்கு, ஏன்னா கொலைதான் முடிவுன்னு ஆக்கிட்டாங்க. ஏன்னா திருத்தமே வழி இல்லை. அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போனாலும் அவன் வேற கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கும், அதையும் சொல்லிடுறாங்க அவங்களே மெசேஜ்லயே. நல்லா இருக்குங்க, திரும்ப பார்க்கலாம். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு புதியவர்களுக்கு. டைரக்டர்னும் நல்லா வரணும், நடிச்சவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போகுது. காமெடி நல்லா இருக்கு. அதான் மொட்டராஜன் சாரும் அவங்க 3 வைஃபும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. குடியை பத்தி தான், குடியை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்காங்க. பட் டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ். படம் போய் எல்லாரும் போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாங்க, ஒன்றும் அதெல்லாம் இல்லை. ஒரு சாங் ரிலீஸ் ஆனதை வச்சு எல்லாரும் கிளாமரா இருக்கு படம், விட்டு படம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு காமெடி கலந்து கிளாமரிங் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், நல்லா போகுதுங்க. ஆக்சுவலாக படம் வேற படத்துக்காக வந்தானா படம்க்கு டிக்கெட் கிடைக்கல. சரி உருட்டு என்னதான் உருட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கலான்னு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போனாங்க. சரி லவ் மூவிக்கு தான் வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, லவ் ஸ்டோரி பாட்டு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக அப்படியே ட்ராக்காக மாறிடுச்சு. காமெடி மூவி நம்ம மொட்டராஜன் அவர் காமெடி ட்ராக் ஃபுல்லாக காமெடி மூவி மாதிரி வந்துச்சு. சரி லவ்வும் காமெடி அப்படியே சேர்ந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. கட்டிங் அந்த எடிட்டிங் பாட்டில் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு போரே பண்ணாமல் ஒரு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் அந்த கிளைமாக்ஸில் வந்து நம்ம படம் ஒரு லவ் மூவி இப்படி முடிஞ்சிடும் நினச்சிப்போம். ஆனால் கரெக்டாக அந்த கிளைமாக்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான கிளைமாக்ஸை கொடுத்து டக்குன்னு அதை அப்படியே முடிச்சோடனே அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு வரும்போது ஒரு ஷாக்காக தான் இருக்குது. எல்லா பசங்களும் பார்க்கணும், எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும். இப்போ உள்ள பசங்க பொண்ணுங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. பசங்க எப்படி நடந்துக்கூடாது, பொண்ணுங்க பசங்க எப்படி இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஆமாம் நானும் பார்த்தேன். போஸ்டர்ஸை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி வேற மாதிரி மூவியாக இருக்குமோ நினச்சேன். அந்த ஒரே ஒரு சாங்ஸ் மட்டும் தான். அது அந்த பாட்டுக்குன்னு சில என்டர்டைன்மெண்ட் பாட்டுக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க உண்மையில ஒரு பயந்து தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர், புது டைரக்டர். கண்டிப்பாக ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். மோசமானலாம் சொல்ல முடியாது, ஃபேமிலியை பார்க்கலாம். அது அப்படி ஒன்றும் பெரிய மோசம் கிடையாது. பாட்டு இதோட மோசமான பாட்டுலாம் வருது, இந்த பாட்டு அப்படி ஒன்றும் மோசம்லாம் கிடையாது.